அமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி குண்டூர் மாவட்டம் நல்லபாடு தனியார் பள்ளியில் ஆடுதாம் ஆந்திரா என்ற நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகளை முறைப்படி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அவர் சிறிது நேரம் கிரிக்கெட், ஷட்டில் போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தார். பின்னர் அமைச்சர் ரோஜாவுக்கு சிறிது நேரம் மட்டையை பிடித்துக் கொண்டு பந்தை அடிக்க கற்றுக் கொடுத்தார். ஆந்திராவில் உள்ள விளையாட்டு வீரர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன என்றார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆந்திராவில் இந்த போட்டிகள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோடு பகுதி அருகே அமைந்துள்ள ஆயுதப்படை காவலர் பயிற்சி நிலையத்தில் வருடாந்திர ஆய்வுப் பணி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுப் பணிக்கு வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி வருகை தந்து காவலர்களுக்கு வழங்கக்கூடிய சீருடைகள், தற்காப்பு உபகரணங்கள் ஆய்வு செய்ததோடு காவலர்கள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள பாதர்கான் பாளையத்தைச் சேர்ந்த அகமது மீரான், இந்திரா நகரைச் சேர்ந்த அசாருதீன் மற்றும் வடக்கு தெருவைச் சேர்ந்த தர்வீஸ் மொஹைதீன் என்பவர்கள் வீடுகளில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக உளவுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் வருவாய்த்துறையினரின் உதவியோடு போலீசார் 3 பேரின் வீடுகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரமாக நடந்த இந்த சோதனையின் முடிவில் இருவரின் வீட்டில் எந்தவித ஆயுதமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். நகரின் முக்கிய வீதிகளில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வி பெரியப்பட்டி கிராமத்தின் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் வசந்தராணி. இவர் வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு உதவியாளர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் மணப்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்தார். சுண்டக்காம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது நாய் திடீரென குறுக்கே வந்ததால் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி பின்னால் அமர்ந்திருந்த வசந்தராணி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வையம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தீட்டுக்கல் தனியார் பள்ளி வளாக வேலி அருகே சிறுத்தை ஒன்று கம்பியில் மாட்டி கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுத்தை உயிருடன் இருந்ததால் மயக்க ஊசி செலுத்தி 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை மீட்டனர். மீட்கப்பட்ட சிறுத்தை சுருக்கு கம்பியில் மாட்டி தப்பிக்க நினைக்கும் பொழுது ஏற்பட்ட காயங்களினால் மற்றும் உணவு இன்றி கிடந்ததால் சிறுத்தை உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் தீட்டுக்கல் பெண்கள் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் குமார் மற்றும் மாரி ஆகிய இருவரும் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்காக வைத்த சுருக்கு கம்பியில் சிறுத்தை சிக்கியதை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக சார்பில் 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி, தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதோடு திமுக அரசின் சாதனைகள் குறித்து பேசினர். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, தெலுங்கானா, புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி மழை வெள்ளத்தை பார்த்துவிட்டு திராவிட மாடல் ஆட்சியை பற்றி கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார். ஆளுநராக ஒரு ஆட்சியை விமர்சிக்கும் உரிமை அவருக்கு உண்டா என்பதை அவர் யோசித்து பார்த்து பேச வேண்டும் என கூறினார். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறார். அதாவது ஆளுநர்னா தெலுங்கானா ஆளுநரை சொல்லுகிறேன், புதுச்சேரிக்கும் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருவரை சொல்லுகிறேன். அவர் தூத்துக்குடி வெள்ளத்தை பார்த்துவிட்டு திராவிட மாடல் ஆட்சியை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். ஒரு ஆளுநர் ஒரு ஆட்சியை விமர்சிக்கின்ற உரிமை அவருக்கு இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். அவர் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொன்னால் அறிக்கை அனுப்புகிற உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது இன்னொரு மாநில ஆளுநர் இங்கே வந்து மூக்கை நீட்டுகிறார், இந்த ஆட்சியை விமர்சிக்கின்றார்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தை எம்ஜிஆர் தொண்டர்களுக்காக உருவாக்கினார். சாதாரண தொண்டரும் உயர் பதவிக்கு வர முடியும் என்பதை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவாக்கினார்கள் என பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆவேசமாக பேசிய ஓ பன்னீர்செல்வம் அவரை ஒருமையில் பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10 ஆண்டு காலம் இந்தியாவை வலிமையாக மாற்றியுள்ள பிரதமர் மோடிக்கு ஆதரவு தருவதுதான் எங்கள் நிலைப்பாடு என தெரிவித்தார். அடிப்படை உரிமை, அந்த உரிமையை கபலீகரம் செய்திருக்கின்ற யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை மீட்டு மீண்டும் கழகத்தினுடைய சட்ட விதிப்படிதான் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த யுத்தத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 2 வருடமாக அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லா வருவாய் மாவட்டங்களும் சென்று கழக அமைப்பு ரீதியான பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை சந்தித்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கூட்டம் முடிந்ததும் மாவட்டங்களை செயலரை அழைத்து ஒருங்கிணைத்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன, நீங்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகள் என்ன என்பதை கேட்பதற்காக நாங்கள் வருகை வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டையில் உள்ள பகுதியில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ரவி பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே உள்ள தடுப்பு வேலியில் மோதியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த நிலையில் உடனடியாக அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொக்காம்பாளையம் கிராமத்தில் அனுமதியின்றி கூழாங்கல் எடுக்கப்பட்டு லாரிகளில் கடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் விழுப்புரம் பறக்கும் படை கனிம வளத்துறை உதவி இயக்குநர் ராமஜெயம் தலைமையில் உதவி புவியியலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் சேகர், துரைராஜ் ஆகிய 4 பேர் ஒரு காரில் கொக்காம்பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த பகுதியில் அனுமதியின்றி கூழாங்கல் ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்தனர். பின்பு அந்த லாரியை அங்கிருந்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த பொழுது கொக்காம்பாளையம் சுடுகாடு பகுதியில் எதிரில் மற்றொரு லாரியில் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் அதிகாரிகள் வந்த கார் மீது கல் வீசினர். இதில் காரின் கண்ணாடி உடைந்ததை அடுத்து காரில் இருந்து இறங்கிய அதிகாரிகளிடம் செல்போன்கள் மற்றும் 9 சவரன் தங்கச் சங்கிலி ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இது தொடர்பாக போலீசார் கூழாங்கல் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட தனிப்படை சிறப்பு ஆய்வாளர் கண்ணா காந்தி தலைமையில் 5 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் திண்டுக்கல், தேனி, கரூர் மாவட்டங்களில் தொடர் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் முத்துராஜ் என்பவரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து தங்கச் சங்கிலி, மோதிரம், தாலி, தங்க வளையல் உள்ளிட்ட 44 பவுண்ட் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவரை நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.